இந்த ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள், சரியா? சுகருக்கு மாத்திரையும் இன்சுலினும் ஒழுங்காக போட்ட பேஷண்ட்டுக்கு, சரியா, ஒழுங்காக போட்ட பேஷண்ட்டுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இருதய பிரச்சனை வருது, ஹார்ட் அட்டாக் பிரச்சனை வருது. ஏன் வருது சொல்லுங்கள் பார்ப்போம். நிறைய பேர் பக்கவாதம் பிரச்சனை வருது, சொல்லுங்கள் ஏன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் கண்ணு குருடு வருது, ஏன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிட்னி டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களே, ஏன் காலையில் புண்ணு வந்தால் புண்ணு ஆறல்ல, காலையில் ஆறாத புண்ணு ஏன் புண்ணு ஆறல்ல? நான் கேட்டது மாத்திரையும் இன்சுலினும் ஒழுங்காக போட்ட பேஷண்ட்டு தான் நான் கேட்டுட்ருக்கேன் உங்கள்கிட்ட. நல்லா கேட்டுடுங்க, சரியா? மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஆபத்தான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் எதுக்கு காரணம்? பக்கவாதம், கண் குருடு, இருதய மாரடைப்பு, கிட்னி டயாலிசிஸ், காலில் ஆறாத புண். இது என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணணும் தெரியுமா? இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் பாதிப்பு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ இங்கே பாதிச்சா பக்கவாதம், இங்கே பாதிச்சா கண்ணு குருடு, இங்கே பாதிச்சுன்னா ஹார்ட் அட்டாக்கு, இங்கே பார்த்துச்சுன்னா கிட்னி டயாலிசிஸ், காலில் பாதிச்சுன்னா காலில் கீழே ரத்த ஓட்டம் போகாது, காலில் புண்ணு வந்தால் புண்ணு ஆறாது. அப்போ ரொம்ப ஆபத்தானது என்னது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஹாரிசன் புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை முழுமையாக சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான், கரெக்ட் ட்ரீட்மெண்ட். தட் இஸ் கால்ட் பேலன்ஸ்ட் டயட். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு ஃபாலோ பண்ணாமல் மாத்திரை இன்சுலினும் ஒழுங்காக போட்டாலும் அந்த எல்லா பிரச்சனைகளும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த பேலன்ஸ் டயட்டு ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும். இது சரியான மட்டும்தான் இந்த இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் பாதிப்பு வராமல் தடுக்க முடியும். அப்போ எது ரொம்ப முக்கியம்? பேலன்ஸ்டு டயட். இந்த வீடியோ தான் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ. இந்த வீடியோ கூட போட்டு கேளுங்க, நான் சொன்னது கரெக்டாக இருக்கும் பாருங்கள். ஸ்டே டியூன்.